வணக்கம். மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கர்த்தா செந்தில் மாசாணி. மாசாணியம்மன் நிழலில் வாழ்கிற அடியேன் பேசுகிறேன். அதாவது நாக சதுர்த்தி பூஜையை பற்றி சொன்னோம். ஏன் அந்த நாக சதுர்த்தி கொண்டாடுறோன்றதுக்கு விளக்கம் சொல்லலை. அதாவது அன்னலட்சுமியும் அன்னலட்சுமி கூட பிறந்த 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் வயலில் வேலை செய்கிறப்ப புத்தை அழிச்சிடுறாங்க. புத்தை அழிச்ச உடனே அந்த நாகமானது தீண்டிடுது. தீண்டினோடனே அன்னலட்சுமின்றவங்க இந்த நாகத்தை சிறப்புற பூஜை பண்ணவாசி, என்னம்மா உனைய நான் இப்படியெல்லாம் கும்பிட்டனே, இப்படி ஆயிடுச்சேம்மா, எங்கள் அன்னைமார்களுக்கு உயிரை கொடுங்கன்னு அவங்க வேண்டி கேட்குறப்ப, தந்ததெல்லாம் தாமரைப்பூ, மறந்ததெல்லாம் மல்லிகைப்பூ, சிந்துனதெல்லாம் செவ்வந்தி பூன்னு சொல்லி நீ இருக்கிற மாதிரி உங்கள் அன்னைங்க 7 பேரும் இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப, எனக்காண்டி அவங்களுக்கு அந்த உயிரை கொடுக்கணும்னு கேட்குறப்ப, சிவாய நம என்ற மந்திரத்தை 7 பேருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த பிடி கொலக்கட்டையை பிடிச்சு வை, உனக்கு பிடிச்சு வச்ச மாதிரி காப்பாற்றுறேன்றப்ப, அந்த பொண்ணு ஆற்று மணலில் எங்கிட்டு கொலக்கட்டை பிடிக்கிறதுன்னு அந்த ஆற்று மணலை எடுத்து 7 பிடி கொலக்கட்டையாக பிடிச்சி சாமி கும்பிட்டுட்டு சிவாய நமன்னு சொல்லி அவங்க 7 பேர் காதில் சொல்லவும் அவங்களுக்கு உயிர் எந்திரிச்சிட்டாங்க. அதாவது அந்த உயிர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் அந்த விஷம் உடம்புல பரவாமல் இருந்துச்சுன்னா, கருடப்பச்சியோட நிழல் அந்த 7 பேர் அண்ணன் தம்பிகளை பாதுகாத்து இருக்கிறப்ப அந்த விஷமானது ஏறலை. அதுக்குத்தான் நாள் நாக சதுர்த்தியும், மறுநாள் கருட பஞ்சமி, நாக பஞ்சமின்னு சொல்லி இந்த விஷயத்தை சிறப்புற கொண்டாடுவாங்க. அயல் நாட்டில் இருக்கிறவங்க, மகாராஷ்டிராக்காரவங்கெல்லாம் போய் இந்த நாக சதுர்த்திக்கு நாள் பானையை வச்சுருவாங்க. அந்த பானையில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நல்ல பாம்பு உள்ளே இருக்கும். அவங்க வீட்டில் கொண்டு போய் அந்த பானையோட வாயை கட்டி இன்றைக்கும் பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் இந்த பூஜை முடிஞ்ச உடனே அவங்க திரும்ப போய் காட்டில் விட்டுருவாங்க. இதெல்லாம் இப்பயும் நடக்கக்கூடிய சத்தியமான ஒரு உண்மை. நன்றி, வணக்கம்.